ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மேஷ ராசி 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறு அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வியாபாரிகள் அலைச்சலை சந்திப்பார்கள். மனசில் ஒரு விதமான வெறுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் எண்ட் ஆஃப் தி டே யூ வில் சக்சீட். உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய யோகமான நாளாக இருக்கும். குழந்தைகள் சந்தோஷத்தை தருவார்கள். குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் சில அலைச்சல் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் அலைச்சலாக இருக்கும். அதனால் உங்களுக்கு காரிய தடைகள் விலகும். காரிய சித்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாக்குச்சாதுரியும் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் உங்களுடைய எதிரிகளிடம் சற்று கடுமை கூடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களிடம் நீங்கள் நிதானமாக பேச முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். ரிஷப ராசி ராசிக்கு 4ஆம் இடத்துல தசம சனியின் பார்வையில் சந்திரன் இருக்காரு. இன்று உங்களுக்கு அதிகப்படியான வேலை பளு ஏற்படுகின்ற சாதகமான நாள். வேலை பளு இருக்குது. வளர்பிறை சந்திரன்கிறதுனால வேலை பளு இல்லாட்டி உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியம் சங்கடத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் இன்று உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் ராசிநாதன் இருக்கிறதுனால தன வரவிற்கு குறைவு இருக்காது. கலைத்துறை நண்பர்கள் ஏற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக உத்தியோக ரீதியாக இடமாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு இருக்குது. உத்தியோக மாறுதல் லாபத்தை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுகக்குறைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. உடல் சோர்வு அதிகரிக்கும் சூழ்நிலை. அதே சமயம் உடலுக்கு தேவையான மருத்துவ தேவைகளும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் அதிகரிக்கும் நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். தொழில் லாபம், வியாபார லாபம், அனுகூலமான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். குழந்தைகளால் உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அவர்களின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தும். உடன் பிறந்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி இன்று உங்களுக்கு தன வரவு ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள். சந்திரன் பூரம் நட்சத்திரத்தில் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால இன்று கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனசில் சந்தோஷமாக இருப்பீங்க. நிறைய பாட்டு பாடுவீங்க. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறதுனால அடுத்தவர்கள் கேட்கும் உதவியை தயங்காமல் செய்வீர்கள். அதனால் அடுத்தவர்களுக்கு உங்களின் மீது அன்பும் பற்றுதலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் சுக்கிரனும் சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறார்கள். என காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கார். சந்திரன் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு குறைவு இருக்காது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும். குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குழந்தைகளின் பிடிவாத குணம் சங்கடத்தை ஏற்படுத்தும். உடன் பிறந்த சகோதரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை. சிலருக்கு வெளியில் எங்கேயாவது போனால் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கூட வாக்குவாதம் பண்ணுவாங்க. டிராஃபிக் போலீஸ்கிட்டையோ இல்லை யாருக்கிட்டையாவது வாக்குவாதம் பண்ணணும் இன்றைக்கி. ஆனால் சந்தோஷமாக இருக்கிறதுனால அது தவறாக போகிறதுக்கு வாய்ப்பில்லை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். மனசில் தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும். எதிர்பாலின நண்பர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். காதல் வயப்பட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்குண்டான நல்ல செய்திகள் வருகின்ற ஒரு சிறப்பான நாள். உடன் பணியாற்றுபவர்கள், உங்களுடைய நட்பு வட்டம், இவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக பணியாளர்களின் தவறான செயல்பாடுகளை விமர்சித்தாலும் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களுக்கு பண வரவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கடக ராசி. ராசிநாதன் 2ஆம் இடத்துல, ராசியில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அதாவது தசமஸ்தானாதிபதி நீச்சஸ்தானத்தில் இருக்கிறது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் குழப்பம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை இழப்பு, அதற்கு உண்டான வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். குடும்ப சூழ்நிலை சாதகமற்ற சூழ்நிலையாக இருக்குது. என்னதான் நீங்கள் நல்லதாக பேசினா கூட குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படும். உங்கள் சைடு பாயிண்ட்டை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எதிரிகள் பலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் கொடுத்தவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சங்கடம் நிகழும் நாள். முடிஞ்ச வரைக்கும் பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தொழில் ரீதியாக உங்களுக்கு இன்று சற்று சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். கவனத்துடன் பேசுவது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் கை ஓங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய தரப்பு நியாயம் எடுபடாது. அதனால் நீங்கள் பேசக்கூடிய நியாயமான வார்த்தைகள் கூட அவர்களின் காதில் விழாது. கவனமாக இருந்துகிறது நல்லது. நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, உங்கள் பார்ட்னர்ஸாக இருக்கிறவங்க தான் வெளியில் போகிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதன் மூலமாக உங்களின் மீது சில தவறுகளை சுமத்தி விட்டு செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இருப்பினும் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை சற்று சங்கடத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள நாள். குறிப்பாக உடன் பணியாற்றுபவர்களின் தவறான செயல்பாடுகள் அல்லது தவறான குற்றச்சாட்டுகள் மூலமாக உங்களின் மீது சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் 2ஆம் இடத்து சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் தேவையற்ற செயல்பாடுகள், தேவையற்ற சங்கடங்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க விஷயத்தை நீங்கள் கண்டுக்காமல் இருந்துக்கோங்க. அதே சமயம் சக பணியாளர்களின் ஏட்டிக்கு போட்டியான செயல்பாடுகள், எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினா உங்கள் கோபத்தை வெளிக்காட்டாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சிம்ம ராசி. ராசியில் சந்திரன் இருக்கிறது ஒரு விதத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. விரையாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி மன நிம்மதிக்கு வழிவகுக்கும். ஆரோக்கியம் ஓரளவுக்கு முன்னேற்றகரமான செய்திகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. உறவினர்களின் வருகை காரணமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்துக்கு பெருசாக செலவில்லை, ஆனால் சின்ன சின்ன செலவு இருக்குது. அதே சமயம் உங்கள் உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளின் தவறான செயல்பாடுகளை நீங்கள் விமர்சிக்காமல் இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். அரசாங்க வகையில் அவர்கள் சொல்லும் பண விவகாரங்களில் நீங்கள் பட்டும் படாமல் இருக்கிறது நல்லது. அரசாங்கம் இந்த பணத்தை கட்டுன்னா அதை கட்டிட்டு அதுக்கப்புறமா கொஸ்டின் பண்ணுங்கள். கட்டுறதுக்கு முன்னாடியே கேள்வி கேட்டிங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. 4ஆம் இடத்திற்கு சூரியனின் பார்வை, ராசிநாதனின் பார்வை, ராசியில் சந்திரன் இருக்கிறது. உடல் ரீதியான சில சங்கடங்கள் மறைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் கடன் தொல்லை சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் மனசில் கவலை இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள், மதிப்பு மரியாதை உயர்தல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை இருக்குது. மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று ஏறுமுகம் நிறைந்த நாள். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக இதுவரை இருந்து வந்த எதிர்மறை பலன்கள் மாறக்கூடிய ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும்.
சுயமுயற்சியின் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். இன்று மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள். கன்னி ராசி. தசமஸ்தானத்தில் சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அவருக்கு உண்டான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் மாறிட்டு இருக்காரு. விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும், கடன் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கும். வீண் செலவுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது. விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருந்தாலும், சந்திரனின் பார்வையில் இருந்தாலும், சந்திரனுக்கு குரு பார்வை இருந்தாலும், சனியின் பார்வையும் சந்திரனுக்கு இருக்கிறதுனால சில தேவையற்ற செலவுகள் ஏற்படும். குடும்ப சூழ்நிலைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களின் ஆரோக்கியமோ அல்லது உங்களுடைய வண்டி வாகன வகையிலோ அல்லது உங்களுடைய வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவோ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷத்திற்குண்டான வழிவகைகள் ஏற்படும். அதனால் ஆதாயம் ஏற்படும். உடன் பிறந்த சகோதரர்களுடன் சிறு மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது பெருசாக உங்கள் குடும்ப சந்தோஷத்தை பாதிக்காது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். எதிரிகளின் தொல்லை அடங்கும். தனலாபம் அதிகரிக்கும். வாக்குச்சாதுரியம் ஏற்படும். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடுகின்ற சூழ்நிலை இருக்குது. எதிரிகள் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பார்கள். அப்பேற்பட்ட யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். லாபங்கள் பெருகும். மதிப்பு மரியாதை உயரும். ஆனால் இது எல்லாமே ஒரு மீடியம் லெவலில் இருக்கிறவங்க கிட்ட, பெரிய மனிதர்களிடம் உங்களுடைய வெற்றிகள் எடுபடாது. ஆனாலும் வெற்றி தான். அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. துலாம் ராசி. இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகமான பலன்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். பண வருமானத்தில் ஓரளவுக்கு தொய்வில்லாமல் வந்துட்டுருக்கு. அதனால் லாபத்தை பெருசாக எதிர்பார்க்காதீங்க. சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கேஷ் வந்துட்டுருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். தேவைக்கு பண வரவு இருந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்க வகையில் வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். நீங்கள் யாருக்காவது கொடுக்க வேண்டிய பாக்கி இருந்ததுன்னா அதையும் இன்றைக்கி கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதன் மூலமாகவும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு உயரக்கூடிய ஒரு நல்ல நாள். நண்பர்கள் வட்டத்தில் உங்களுடைய எதிர்ப்புகள் குறைந்து எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சக நண்பர்களின் பாராட்டுதல்கள் அதிகமான பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்கள் உங்களுக்கு உற்ற துணையாக இருந்து சில காரியங்களில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதற்குண்டான நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் ஏற்படும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அமையறதுக்குண்டான யோகம் இருக்குது. அது உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கடந்த காலத்தில் நீங்கள் யார் மீதாவது உங்கள் தொழில் ரீதியாகவோ யார் மீதாவது வழக்கு தொடுத்திருந்தால் அந்த வழக்கில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சமூக மதிப்பு உயரக்கூடிய ஒரு நல்ல நாள். நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். ஆனால் அனாவசியமான அலைச்சலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில தேவையற்ற செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது தேவையில்லாத வேலை பண்ணுவீங்க, அதுக்காக உங்களுக்கு பெருமை ஏற்படுமே தவிர அதனால் எந்த லாபமும் கிடையாது. விருச்சிக ராசி. தசமஸ்தானத்தில் சனி பார்வையில் சந்திரன் இருக்கிறது வேலை பளுவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இந்த அமைப்பின் காரணமாக உங்களுக்கு வேலை பளு அதிகரிக்கிறதுனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று டயர்ட்னஸ் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள், அதாவது அவங்க உங்களை அதிகாரம் பண்ணுவாங்க, அவங்க உங்களை அதிகாரம் பண்ணுறதுனால நீங்கள் அவங்களோட வேலையும் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவத்தை பெற்று தருவதற்குண்டான சூழ்நிலை அமைத்து கொடுக்கின்றது. தசமஸ்தான அதிபதி சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நேர்மையை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படும். அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும்.
அதே சமயம் உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி பண வருமானத்தை ஏற்படுத்துவதற்குண்டான நல்ல வாய்ப்பை அமைத்து கொடுக்கின்ற சாதகமான நாள். விசாகம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழில் சார்ந்த முதலீடுகள் அதிகரித்து அதன் மூலமாக வருமானம் ஏற்படும். செலவுகள் ஓரளவுக்கு சுப செலவுகளாக இருக்கும். குடும்பத்தில் தேவைகள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த கவலைகள் குறையும். வியாபார ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்திற்குண்டான கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகப்படியான வேலை பளு காரணமாக உடல் சோர்வு அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசளவில் நீங்கள் தெம்பாக இருக்கீங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும். பண வருமானம் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். மதிப்பு மரியாதை உயருகின்ற நாள். தனுசு ராசி. பாக்யஸ்தானத்தில் சந்திரன் பாக்யாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. தந்தைக்காக செலவுகள், தந்தையின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள், அல்லது தந்தை வழி உறவினர்கள் அவர்களிடமிருந்து உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கிகள் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வந்து அதன் மூலமாக உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி புதிய பதவியில் அமர்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். குழந்தைகளின் செயல்பாடுகள் பெரிதாக இல்லாட்டினாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வம்சவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு வட்டத்திடம் திடீர் அவப்பெயர் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து பயிற்சி ஆகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. நண்பர்களிடம் உங்களுடைய தரப்பு நியாயத்தை புரிய வைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் அந்த கடன் சார்ந்த பிரச்சனைகளை தந்தை வழியில் அடைப்பதற்குண்டான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான பலன்கள் அமைகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். மகர ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். 8ஆம் இடத்துல சந்திரன் சனியின் பார்வையில் குடும்பத்தில் குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் என்ன பேசினாலும் பிரச்சனை வரும். நீங்கள் பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கெடுபலன்கள் வராத அளவுக்கு குரு சாதகமாக செயல்படுறாரு. அதனால் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வுகள் விலகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய மதிப்பு மரியாதையை நிலைநிறுத்தி கொள்வதற்காக கடின முயற்சி தேவைப்படும் நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். குறிப்பாக உங்கள் வீட்டுக்கு உதவியாக இருந்தவர்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவார்கள். தந்தை வழியில் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படும். உங்களுக்கும் தந்தைக்கும் சரி, உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சரி மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மன வருத்தத்துக்கு காரணம் நீங்களாக இருப்பீர்கள். அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லது. வேண்டாத விஷயத்தை பேசாதீங்க. கடந்த காலத்தில் உங்கள் தந்தை செய்த தவறையோ குழந்தைகள் செய்த தவறையோ சுட்டி காட்டாமல் இருப்பது நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்கல் வெளிவரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் அசதி அதிகரிக்கின்ற குழப்பமான நாள். உடல் சோர்வு இருக்கும். ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னு உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லி உங்கள் வீட்டுக்காரரோ இல்லை உங்கள் மனைவியோ கூப்பிட்டா அதுக்கும் வேண்டான்னு சொல்லுவீங்க. இதற்கு காரணம் உங்கள் மனசில் சோர்வு இல்லை, உங்கள் உடம்பில் சோர்வு இல்லை, உங்கள் மனசில் தான் சோர்வு. அதனால் உங்களுக்கு சங்கடம் ஏற்படும். உடல் சோர்வை காட்டிலும் மனச்சோர்வு அதிகரிக்கின்ற ஒரு குழப்பமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை உங்கள் குழந்தைகள் ஏற்படுத்துவார்கள். பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும். பணம் இருக்கும், ஆனால் எடுத்து செலவு பண்ண முடியாது. வேறு ஒரு பெரிய கமிட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் சிக்கலில் இருக்கீங்க. அதை அவங்க சொன்னாலும் குழந்தைங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. உடன் பிறந்த சகோதரர்கள் இன்று வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள்.
நிதானத்துடன் இருப்பது நல்லது. அவர்கள் விஷயத்தில் அவர்கள் விரிக்கும் வலையில் நீங்கள் சிக்காமல் இருப்பதற்கு நீங்கள் மௌனம் சாதிப்பது நன்மையை ஏற்படுத்தும். கும்பராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் உஷ்ணத்தினால் சங்கடத்தை சந்திக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கும், மனச்சோர்வு அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் சில சமயம் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் அல்லது மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சிலருக்கு இடமாற்றம், எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடமாற்றம் உங்களுடைய செயல்பாடுகளை, அதாவது டெய்லி ரொட்டீனை பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக தொழில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஆனால் அந்த வெற்றி பெரிய வெற்றியாக இருக்காது. 10 பேர் பேசுகிற மாதிரி ஒரு பெரிய சாதனையாக இருக்காது. ஒரு 2 பேர் சந்தோஷப்படுற மாதிரி சந்தோஷமான வெற்றியாக இருக்குமே தவிர லாபம் பெருசாக இருக்காது. அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஏமாற்றம் வரக்கூடிய சங்கடமான நாள். இருப்பினும் இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு பெரிய விஷயமா இருக்குது. அதனால் நிதானமாக இருங்க. உங்களுக்கு உத்தியோக ரீதியாக பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. ஆனால் பண வருமானத்தில் தடை ஏற்படும். நீங்கள் எப்போவோ வாங்கின கடனை திடீர்னு பிடிப்பாங்க, இல்லை எக்ஸஸாக உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு உங்கள் பணத்தில் கை வைப்பாங்க. அதனால் உங்களுக்கு பண வருமானத்தில் குறை ஏற்படும். அந்த குறையினால் கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியாக சில தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. அந்த செலவுகள் உங்களுக்கு இன்றியமையாததாக இருக்கும். உங்களுடைய கையிருப்புகளை கரைக்கும். லாபம் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. கலைத்துறை நண்பர்கள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. உடன் பிறந்த சகோதரிகளின் உதவி இருந்தால் இன்று சமாளித்து கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிக்கல் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. குழந்தைகளின் பிடிவாத குணம் சங்கடத்தை ஏற்படுத்தும். மீன ராசி. 6ஆம் இடத்துல சனியின் பார்வையில் சந்திரன், குருவின் பார்வையில் சந்திரன். பண தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். உடல் சோர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பண தேவைகள் இருக்கிறதுனால சில சமயம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை வருது, அல்லது உங்களுடைய சேமிப்புகளை கரைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடலில் அசதி அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில இடமாற்றங்கள் அல்லது செயல் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு மட்டும் இல்லை, மனச்சோர்வும் அதிகரிக்கும். எடுத்த காரியத்தில் தாமதம் ஏற்படும், தடை ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு சில எதிரிகளின் தொல்லை, அதாவது கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்க. தவறான விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். கவனமாக இருந்துக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சமூகத்தில் மதிப்பு உயரக்கூடிய ஒரு நல்ல நாள். கடன் அடைச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்துவீர்கள். கடன் அடைச்சி பெருமையை சேர்த்துப்பீங்க. உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற நல்ல நாள். வெற்றிகள் கிடைக்கும் நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களுடைய தேவைக்காக உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. அந்த தேவைகள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கோ இல்லையோ உங்களுக்கு பாதகமாக இருக்குது. அதனால் அனாவசியமான அலைச்சல் ஏற்படும். அனாவசியமான செலவுகளை ஏற்படுத்தும். அடுத்தவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு கையிருப்புகளை கரைக்கும். இருப்பினும் உங்களுக்கு சில மன சந்தோஷங்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான வாய்ப்பும் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.